Now we are ready to present a patriotic leader, Veera Savarkar drama that will take you back to the days of sacrifice, struggles and ultimate victory. Let's call our student to perform the drama. வீர சாவர்கர் நாடகம். பாரத நாடு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்து வந்த காலம். அதிலிருந்து விடுபட பாரதத்தாய் துடித்துக் கொண்டிருந்தாள். வீரத்தின் விளைநிலமான மகாராஷ்டிரத்தில் நாசிக் ஜில்லாவில் ஒரு சிறிய கிராமமான பகூரில் பிறந்து தன் இளமை பருவத்திலேயே ராணா பிரதாப், சத்ரபதி சிவாஜி, குரு கோவிந்த் சிங் போன்றோரின் வீரதீர கதைகளை கேட்டறிந்து வீரம் மிக்கவனாக வளர்ந்த சாவர்கர் பின்னாளில் ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளையும் அவர் தம் கொடுமைகளையும் அறிந்து மனக்கொதிப்புற்று சுதந்திர பாரதத்தை நிலைநாட்ட மனதில் உறுதி பூண்டார். இவர் ஒரு பிறவி போராளி, பயம் என்ற வார்த்தையை அறியாத வீரன். பிரிட்டிஷ் அரசு இவருக்கு 1911 ஜனவரி 31 இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியது. 50 ஆண்டுகள் சிறைவாசம். இந்த சிறைவாசத்திலே எந்த விடுதலை போராளியும் சந்திக்காத கொடுமையின் உச்சகட்டம் என்று சொல்லக்கூடிய துன்பங்களை எதிர்கொண்டார். அக்கொடுமைகளை நாம் அறிந்தால் கல்லும் கரைந்துருகும், பேசாரும் வாய் திறந்து பேசுவர். அத்தகைய சிறை கொடுமைகளை வெளிக்கொணர்ந்து சாவர்கரின் தியாகத்தை பறைசாற்றுவதே இந்நாடகத்தின் நோக்கம். காட்சி 1. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஒரு நபருக்கு 2 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது சாவர்கருக்கு மட்டுமே. மற்றவர்கள் துவண்ட போது அதை தைரியமாக எதிர்கொண்டவர் சாவர்கர். அவரின் மன உறுதிக்கு ஒரு சான்றுதான் இந்த நிகழ்வு. இடம் அந்தமான் சிறைச்சாலை. மாந்தர்கள் சாவர்கர், சிறை அதிகாரி மற்றும் காவலர். யார் அங்கே? இந்த இரும்பு தகட்டை சாவர்கரின் கழுத்திலே மாட்டுங்கள். 1960 என்று எழுதப்பட்டிருந்த அந்த இரும்பு தகட்டை சாவர்கரின் கழுத்திலே மாட்டுகிறான் காவலன். என்ன சாவர்கரே, தியாக சீலரே, உன் கழுத்தில் அணியப்பட்டிருக்கும் அந்த தகட்டில் உள்ளபடி 50 ஆண்டுகள் அந்த தகட்டை சுமக்க வேண்டும். புரிகிறதா? பிரிட்டிஷ் அரசு செய்யும் எந்த செயலிலும் ஒரு அர்த்தம் இருப்பதில்லை. எனவே இச்செயலையும் நான் அப்படியே நினைக்கிறேன். சாவர்கர், நீங்கள் பயப்பட தேவையில்லை. கருணை மிக்க எங்கள் அரசு உங்களை 1960 வெளியே விட்டு விடுவார்கள். அதாவது 50 ஆண்டுகள் கழித்து. புரிகிறதா? பிரிட்டிஷ் அரசை விட கருணை மிக்கது இறப்பு. அது யாருக்கு எப்பொழுது வரும் என்பதை கூற முடியாது. நீ போடுகின்ற கணக்கு நான் வணங்கும் துர்கை தேவியின் முன் எடுபடாது. பிரிட்டிஷ் அரசிற்கு சாவுமணி என்னை போன்ற போராளிகளால் ஏற்பட போவது என்னவோ உண்மை. அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள். என்ன அகம்பாவம் உனக்கு? இச்சிறைச்சாலையில் நீ அனுபவிக்க போகும் கொடுமைகள் இன்று முதல் ஆரம்பம். நாளை முதல் நீ வாய் திறக்க மாட்டாய். வாயிருந்தும் ஊமையாவாய், கண்ணிருந்தும் குருடனாவாய், காலிருந்தும் முடவனாவாய். யார் அங்கே? இழுத்துச் செல்லுங்கள் இந்த இந்திய நாயை. காவலர்கள் சாவர்கருக்கு கையிலும் காலிலும் விலங்கிட்டு சிறையில் உள்ள ஒரு தனியறைக்கு இழுத்துச் செல்கிறார்கள். காட்சி 2. அந்தமான் செல்லுலார் சிறையில் சாவர்கருக்கு அளிக்கப்படும் மிக கொடூரமான தண்டனையை கேள்விப்பட்டு தன் கணவனை காண யமுனாபாய் சிறைக்கு வருகிறார். அங்கு அவருக்கு இழைக்கப்படும் கொடுமையை பற்றி கணவனிடம் கேட்டறிகிறார். சாவர்கரின் பதிலில் நாட்டுப்பற்றையும் தம் தாய் நாட்டு மக்களிடம் கொண்டிருந்த அன்பையும் பாரதத்தாய் மேலிருந்த சுதந்திர பற்றையும் இப்பொழுது அறியலாம். இடம் சிறைச்சாலை. மாந்தர்கள் சாவர்கர், மனைவி யமுனாபாய். யமுனா தன் கணவர் பெரிய இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் கையிலும் காலிலும் தடித்த இரும்பு விலங்குகள் மாட்டப்பட்டு
இருப்பதை காண்கிறார். காற்று புகாத தடித்த உடைகள் அணிந்திருப்பதையும் காண்கிறார். பாரிஸ்டர் உடையிலிருந்து மக்கள் பணியாற்ற வேண்டியவருக்கு இந்நிலை வந்துவிட்டதே என எண்ணி கண்ணீர் சிந்துகிறாள். அத்தான், பெரிய குடும்பத்தில் பிறந்த நீங்கள் இன்று இந்த தனிமைச் சிறையில் வெளிச்சமோ காற்றோ சற்றும் உள்ளே வராத இவ்வரையில் சங்கிலியால் பிணிக்கப்பட்டிருப்பதைக் காண என் நெஞ்சம் வெடித்துவிடும் போலிருக்கிறதே. இறைவா, நான் என்ன செய்வேன்? யமுனா, என்ன நீ என்னை அடையாளம் கண்டு கொண்டாயா? எனது உடைகள் மட்டும்தான் மாறியுள்ளது. நான் அப்படியேதான் உள்ளேன். என்ன செய்வது? காற்று உள்ளே வராத இத்தனிமைச் சிறை எனக்கு சிறிதளவே துன்பத்தை தருகிறது. இருப்பினும் நாளை என் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நாளை எண்ணி பார்க்கிறேன். அந்த மகிழ்ச்சியில் இன்று நான் சுவாசிக்க காற்றில்லா இந்த அறையை நான் பெரிதும் நேசிக்கிறேன். அத்தான், இந்த சிறையில் பெயர் தெரியாத பூச்சிகளும் இதுவரை பார்த்திராத புழுக்களும் சேர்ந்து கொண்டு இரவில் தங்களுக்கு பல துன்பங்களை தருவதாக கேள்விப்பட்டேன். சொல்ல முடியா வருத்தத்தில் நான் இருக்கின்றேன். எப்படி இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு? யமுனா, பெயர் தெரியாத பல பூச்சிகள் இருப்பது உண்மைதான். ஆனால் பெயர் தெரிந்த என் தாய் நாட்டை நேசிக்கும் நான் இப்பூச்சிகளை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. பார்த்திராத புழுக்கள் நாளும் இங்கு படையெடுத்து வருவது உண்மைதான். ஆனால் நான் இத்தனை ஆண்டுகள் பார்த்து பழகிய என் பாரத தேச மக்களுக்காக அந்த புழுக்களை புழுவாகவே மதிப்பதில்லை. அத்தான், காலை கடன்களை முடிக்க தடை, 2-3 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் வருவது, தினமும் குளிப்பதற்கு தடை, இது போன்ற கொடுமையை எப்படி பொறுத்துக் கொள்கிறீர்? என் பாரத தாயின் கைவிலங்கு என்று உடைக்கப்படுகிறதோ அன்றே நான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தலைமுழுகுவேன். அந்த திருநாளே நான் எதிர்பார்க்கும் சுதந்திர திருநாள். அதுவரை இக்கொடுமை எல்லாம் எனக்கு சிறு துரும்பே. அத்தான், உங்கள் கைகள் ஏன் இப்படி? என்னவாயிற்று? மாடு செய்யும் வேலையை நீங்கள் செய்து செக்கழிப்பதாகவும் நாள்தோறும் மணிக்கணக்கில் தேங்காய் நார் உரித்து உரித்து உங்கள் உள்ளங்கை ரணமாகி இப்படி காப்பு காய்த்து விட்டதே, இது என்ன கொடுமை அத்தான்? இது என்ன கொடுமை? ஆம், உண்மைதான் யமுனா. என் கைகள் ரணமாகி காப்பு காய்த்து போவது இங்கு அன்றாடம் நடக்கின்ற வேதனைதான். ஆனால் அதைவிட என் பாரத தாயின் காலில் அணியப்பட்டிருக்கும் அடிமை சங்கிலியும் அவள் கையில் அணிந்திருக்கும் கைவிலங்கையும் பார்க்கும் போது இவை எனக்கு துன்பமாக தெரியவில்லை. விரைவில் என் பாரத தாயின் அடிமை சங்கிலியும் கைவிலங்கையும் அறுத்தெறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என் அன்னை தாய் நாட்டை, பாரத தேவியை அடிமை தாயில் இருந்து விடுவிப்பேன். இந்த கொடுமைக்கார பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து மீட்டெடுப்பேன். நீ என்னை பற்றி கவலை கொள்ளாதே. நான் வணங்கும் துர்க்கை என்னை பாதுகாப்பாள். விரைவில் நம் நாடு சுதந்திரம் பெறும், இது உறுதி. நீ போய் வா என்னவளே. காட்சி 3. அந்தமான் சிறையில் மற்ற புரட்சியாளர்களுடன் சாவர்கரும் கடுந்தண்டனையை அனுபவித்தார். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் சாவர்கர் கையயர்ந்து வாய்ப்புலர்ந்து கண்ணீருண்டு காதடைத்து போனார். இதை சொல்லும் போதும் எழுதும் போதும் உடலுக்குள் ஒரு சொல்ல முடியாத வேதனையும் நடுக்கமும் பயமும் ஏற்படுகிறது. அக்கொடுமைகளில் ஒரு சில இடம் சிறைச்சாலை, மாந்தர்கள், சிறை அதிகாரி, காவலர்கள் மற்றும் சாவர்கர். சாவர்கரே, தூக்கிடும் இடத்தை நீ காணும்படி நிற்க வைத்ததன் காரணம் தெரியுமா உனக்கு? உன் இனத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவனும் துடிதுடித்து சாவதைக் கண்டு உனக்குள் வேதனையும் பயமும் ஏற்பட வேண்டும். இச்சம்பவத்தை அறிந்த பின் எவரும் எங்களுக்கு எதிரான புரட்சியில் ஈடுபட சிந்திக்கவும் கூடாது. நான் இதை கண்டு பயந்து விடுவேன் என்று நினைத்தாயா? அது ஒருபோதும் நடக்காது. நீ ஒருவனை தூக்கிலிட்டால் அதை கேள்வியுற்று 1000 இளைஞர்கள் வீறிட்டு எழுவார்கள். உம்மை எம் நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிப்போம். அதையும் பார்த்து விடுவோம். அழைத்து வாருங்கள் அந்த அடிமையை.
விளையாட்டு சிறுவனான உனக்கு எங்களை எதிர்க்கும் தைரியம் எப்படி வந்தது? இப்பொழுது எங்களது விளையாட்டை பார். ஏய் வெள்ளைய நரியே, பரி விளையாடும் எங்களது பூமியில் ஆங்கிலேய நரி விளையாடுவதா? நயவஞ்சகனே, மரணத்தை கண்டு அஞ்சுபவன் நான் அல்ல. எனது சுவாசம் இந்த பூமியை விட்டு அகன்றாலும் எமது பாரத தாயின் சுவாசம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் பெருமை கொள்கிறேனடா. பின்னாளில் எம் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதை உன்னால் தடை செய்ய முடியாது. Close the door. தூக்கிலிடுங்கள் இவனை. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தாயே, தாயே, உங்களது மகனை ஆங்கிலேய சிறை அதிகாரி தூக்கிலிட்டு கொன்று விட்டான். அப்படியா? என் மகன் உயிர்விடும் தருவாயில் பயத்தை தழுவி உயிர்விட்டானா, இல்லை அவர்களை எதிர்த்து நின்று உயிர்விட்டானா? தாயே, எதிர்த்து நின்றுதான் உயிர்விட்டான். நம் தாய் மண்ணின் பெருமையை நிலைநாட்டும் தீரத்தோடும் பெருமிதத்தோடும் உயிர்விட்டான். ஒரு அணு அளவும் உன் மகன் பயம் கொள்ளவில்லை தாயே. ஹா, அப்படி சொல் காவலனே. என் வயிற்றில் பாலை வார்த்தாய். என் மகனை பெற்றெடுத்த நாளை விட இன்றே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறைவா, எனக்கு இன்னொரு மகனை தரவில்லையே. அப்படி தந்திருந்தால் இந்த தாய் மண்ணை காக்க பாரத தாயின் விலங்குகளை உடைத்தெறிய அவனையும் அனுப்பி வைத்திருப்பேன். செக்கிழுத்துக் கொண்டே இருக்கும் போது சிறை அதிகாரியை பார்த்து, ஐயா, செக்கிழுத்து செக்கிழுத்து கைகள் இரண்டும் மரத்து விட்டது. சற்று கைகளை தண்ணீரால் கழுவிக்கொள்கிறேன். தண்ணீர் தாகமும் நாக்கை வரட்டுகிறது. ஒரு குவளை தண்ணீர் கொடுங்கள் ஐயா. தண்ணீரா? தண்ணீர் என்ன உங்க அப்பன் வீட்டிலிருந்தா வருகிறது? ஒரு நாளைக்கு 2 குவளை தண்ணீர் தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது மேலிடத்து உத்தரவு. நீ கேட்பது 3வது குவளை தண்ணீர். அதை தர முடியாது. தண்ணீருக்கு பதில் உன் எச்சிலை விழுங்கு. யார் அங்கே? இவனுக்கு சாட்டை அடி கொடுங்கள். அப்பொழுதுதான் இவன் ஒழுங்காக செக்கிழுப்பான். சாவர்கருக்கு சாட்டை அடி கொடுக்கப்படுகிறது. அடுத்த நாள் சாவர்கருக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. கடுமையான காய்ச்சல் மற்றும் உடல் வலியால் மேலும் துன்பப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று 2 நாட்களுக்கு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். சாவர்கரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் காவலர்கள். இடைமறித்த சிறை அதிகாரி, என்ன இந்த புரட்சி வீரனை எங்கே அழைத்துச் செல்கிறீர்? மருத்துவரின் கட்டளைப்படி இவருக்கு காய்ச்சல் அதிகமானதால் மருத்துவமனை வார்டுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்கிறோம். அடே மடையர்களா, என்ன காரியம் செய்கிறீர்கள்? அந்த டாக்டர் ஒரு மடையன். அவன் சொல்வதை ஒரு பொருட்டாக யாரும் மதிக்க வேண்டாம். இவனுக்கு காய்ச்சலும் இல்லை. இவன் நம்மை ஏமாற்றுகிறான். இதையெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. எங்கே அந்த பிரம்பு? அதை என்னிடம் கொடுங்கள். இவனை அடிக்கும் அடியில் அந்த காய்ச்சல் இவனை விட்டு எப்படி பறந்தோடப் போகிறது என்பதை பாருங்கள். கொடுங்கள் அந்த பிரம்பை. பிரம்பால் சாவர்கரை பலமுறை அடிக்கிறான். 105 டிகிரிக்கும் மேலான காய்ச்சல் கண்ட உடலை
பிரம்பால் பதம் பார்க்கிறான் அந்த நயவஞ்சக ஆங்கிலேய சிறை அதிகாரி. கதறுகிறார், துடிக்கிறார். இரத்த வெள்ளத்தில் நினைவை இழக்கிறார் சாவர்கர். இன்னுயிர் ஈந்து மண்ணுயிர் காக்க இளமை துறந்து முதுமையை நோக்க குருதியை பூமி உரமாய் பார்க்க பருதியை போல் எங்கும் ஒளியை சேர்க்க வாழ்வதும் வீழ்வதும் நாட்டிற்காக போவது ஒரு முறை உயிரை தருக பாரத மைந்தனின் வீழ்ச்சியை கண்டு கலங்குகிறாள் நம் மண்ணை இன்று. சுதந்திரம் அடைந்து பெருமை கொண்டோம் நிரந்தரம் இனி அந்த சுதந்திரம் காப்போ மாண்டவர் சுவாசங்கள் காற்றினில் சூழ்க தூய அவர் தம் சேவை வாழ்க மாண்டவர் சுவாசங்கள் காற்றினில் சூழ்க தூய அவர் தம் சேவை வாழ்க.